அவங்க நிர்வகிப்பாங்க. அதுக்கான பணிகளை நாளை முதல் கொண்டு களத்திலே இறங்கி கழகத்துல கிளைகள் வரைக்கும் சென்று அத்தனை இடங்களையும் பூத் கமிட்டிகளை அமைச்சு சரியாக இன்னொரு 15-20 நாளில் அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்து எங்க கிட்ட சப்மிட் பண்ணணும்ன்றத சொல்லியிருக்கோம். ஏற்கனவே ஒரு 85 to 90% முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியதையும் இன்னும் ஒரு 10-15 நாள்ல 100% பூத் கமிட்டி எங்களுக்கான அணிகள் 16 இருக்குங்க. அந்த அணிகளுக்கான அமைப்பு, எங்களுடைய ஐடி விங்கோட அமைப்பு, எங்களுக்கான தொழிற்சங்கத்திற்கான அமைப்பு, இது அத்தனையும் 100% முடிச்சு தலைமை கழகத்திலே அவர்கள் கொண்டு வந்து கொடுக்க இருக்கிறார்கள். அப்பொழுது 2வது ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது. அடுத்த கட்டம் நாங்க என்ன தலைமை நம்ம கட்சியினுடைய செயல்பாடு என்பதை அடுத்த மீட்டிங்ல அவங்களோட கலந்துரையாடி அடுத்த அறிவிப்பை உங்களுக்கு தருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து, அதாவது போன வியாழன் வெள்ளி இல்ல புதன் வியாழன், அதுக்கப்புறம் ஒரு கேப், இப்போ மண்டே அண்ட் டியூஸ்டே 4 டேஸும் சிறப்பான முறையில தமிழகம் முழுவதும் அனைத்து நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்காங்க. அதற்காக இன்றையோடு எங்க மண்டலம் மீட்டிங் முடிந்தது என்பதை உங்ககிட்ட சொல்றேன். நிர்வாகிகள் கோரிக்கை இல்ல, இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான் தெளிவா. இது எங்களுடைய கட்சிக்கான பணிகள் மட்டுமே, எங்கள் கட்சிக்கான வளர்ச்சிக்கான பணிகள். இப்ப நான் சொன்னல, ஒரு 80% பூத் அமைச்சிருப்பாங்க, இன்னொரு 20% பேலன்ஸ் இருக்கும், அது முடிக்கணும். அதே மாதிரி எங்களுக்கான அணிகள், அது மாதிரி இப்ப எங்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கு, அதையெல்லாம் நீங்க 100% ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும். கீழே கிளைகள் வரைக்கும் சென்று நேரடியாக, சும்மா போன்ல பேசுற வேலையில, கீழே கிளைகள் வரைக்கும் சென்று தொண்டர்களை, நிர்வாகிகளை, கிளைக்கழக செயலாளர்களை சந்தித்து அவர்களிடம் நம்மளுடைய கட்சியினுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல அவர்களை நேரடியா சந்திக்கிறோம். இப்ப எங்க பழைய ஆட்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒதுங்கி இருக்கலாம், அவங்களையெல்லாம் மீண்டும் கழகத்துக்குள்ள கொண்டு வருவது என்பது போன்ற மிக மிக ஆரோக்கியமாக ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல விஷயங்களை நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கோம். அவங்க கருத்துக்களையும் நாங்க கேட்டுக்கிறோம். தலைமை கொடுக்கும் கருத்துக்களையும் எல்லாம் நோட் வச்சு எழுதியிருக்காங்க. ஒரு கட்டுப்பாடுனா இப்படிதான் இருக்கணும் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு எங்களுக்கான தேர்தல் பணியை தமிழ்நாட்டிலேயே முதல் கட்சியாக நாங்க எங்க பணியை தொடங்கிவிட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோட கேப்டன் கோயில்ல இருந்து உங்க முன்னாடி சொல்வதில் பெருமைப்படுகிறேன். சுற்றுப்பிரயாணம் இருக்குங்க, அதுதான் இப்ப சொன்னல. இவங்களுக்கான ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அந்த டைம் கேப்ல எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கோ அதையும் அவங்க 100% முடிச்சு இதே மாதிரி ஒரு மீட்டிங் மறுபடியும் தலைமை கழகத்துல 4 மண்டலங்களின் சார்பா நடத்த இருக்கிறோம். அதற்கு பிறகுதான் எங்களுடைய சுற்றுப்பிரயாணத்தை நாங்க அறிவிக்க இருக்கிறோம். 234 தொகுதிகளுக்கும் அனைவரும் நேரடியாக சென்று எங்கள் கழகத்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றுவதற்காக நாங்கள் சுற்றுப்பிரயாணம் செய்ய இருக்கிறோம். அது போகும்போது ஒவ்வொரு தொகுதியாக கழகம் மட்டும் இல்லை, மக்களையும் சந்திச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானோட தான் ஒரு தொகுதிக்குள்ளேயும் நாங்க போக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றோம். 2016ஆம் ஆண்டு திரு விஜயகாந்த் தலைமையில மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. 2026ஆம் ஆண்டு விஜயை மையப்படுத்தி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குறது மாதிரி தகவல் இருக்கு. அதுல தேமுதிக இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நீங்க நான் எவ்வளோ விளக்கமா சொன்னாலும் மறுபடியும் இங்க கூட்டணி கேள்வி மட்டும்தான் கேக்குறீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு நான் பதில் சொல்லாம அவாய்ட் பண்ண. நாம என்ன மாதிரி உங்களை அனுசரிக்கிறவங்க யாரும் அன்பா நான் கூப்பிட்டு தான் உங்களை பேசுறேன். பட் நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் என்ன கேக்குறீங்க, ஒன்லி கூட்டணி கூட்டணி கூட்டணி. அதுக்கு நான் டைம் உங்களுக்கு நிறைய வாட்டி விளக்கம் சொல்லிட்டேன். கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க, ஒரு கால அவகாசம் கொடுங்க. இப்போ எங்க கட்சியை நாங்க போக்கஸ் பண்றோம், எங்க கட்சியை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்றோம். அதுக்கப்புறம் அதுக்கான டைம் வரும் பொழுது உறுதியாக யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாமே உங்ககிட்ட நான் உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான், உங்களை தான் அழைச்சி சொல்லுவோம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால கூட்டணி பத்தி கேள்வி இப்போ வேண்டாம், அதுக்காக ஒரு டைம் லிமிட் எனக்கு தேவைப்படுது.
அதுக்காக நீங்களும் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். முருகன் பக்தர் மாநாட்டுக்கு அழைப்புகள் வந்துச்சா? இல்லைங்க, இது வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலைங்க. வந்தா உங்களுக்கு சொல்றேன். தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் இல்லாத ஒரு தேர்தல், முதல் தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தல் எப்படி கட்சி நிர்வாகிகள் பல விஷயங்களை உங்களோட கருத்துக்களை பயந்துருப்பாங்க, கட்சி அளவுல பெரிய ஒரு மாற்றங்கள் வரும் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நிச்சயமா ஒரு தேர்தலை நோக்கி தான் போகும். அதேபோது அந்த இடத்துல தேர்தல் காலங்கள் நோக்கி என்ன மாதிரியான பெரிய திட்டங்கள் இது வச்சிருக்கீங்க? இல்ல, கேப்டன் இல்லாம எங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு நாளுமே எங்க அத்தனை பேருக்குமே அது மிக மிக ஒரு கடினமான காலமா தான் நாங்க பாக்குறோங்க. தேர்தலுக்காக மட்டுமே கிடையாதுங்க. இது நாங்க எல்லாரும் வாழ்ந்த காலம். கேப்டன் அப்படின்றவருடைய ஞாபகம், எண்ணம், அவருடைய எல்லாமே எங்களோட ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம். அதனால தலைவர் இல்லாம இந்த தேர்தலை சந்திப்பது உண்மையிலேயே எங்களுக்கு தலைவர் இல்லை என்ற மிகப்பெரிய வருத்தத்தை தந்தாலும் அவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம், வெற்றி கனிகளை அவர் காலடியில் சமர்ப்பிப்போம் என்று ஒரே குறிக்கோளோடு உறுதியோடு எங்கள் கழக பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதற்கான காலம் வரும்போது தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் தலைவரின் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக நாங்கள் வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கூட்டணி தொடர்பா பிற்காலத்தில் அறிவிக்கலாம் நீங்க சொல்றீங்க. இப்போதைய சூழல்ல தேமுதிக கூட்டணி இருக்கிறதா இல்லையா? அதிமுக அதையும் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன். எங்களுக்கு ஒரு டைம் வேணும், எந்த கட்சியில நாங்க கூட்டணியில இருக்கிறோம் இல்ல அப்படிங்கறத நாங்க சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா ஒரு 6 months எங்க கட்சியை நாங்க போக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. January 9th எங்களோட மாநாடு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நாங்க இப்ப சொன்ன அமைப்பு மொத்தம் உங்ககிட்ட ஓப்பனா தான் சொல்றாங்க. என்ன பேசணுமோ அது இதெல்லாம் நாங்க 100% முடிச்சுட்டு மாநாடை சந்திக்கிறப்போ உங்களுக்கு கிளியர் பிக்சர் நான் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தை நமக்கு முதலாளி ஆயிடும். அந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு முன்பு பல விதத்திலும் யோசிச்சு பொறுமையாக தான் நான் பதில் சொல்வேன், அவசரப்பட மாட்டேன். அதுதான் அன்னைக்கே சொன்னேன், பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னைக்கு நீங்களே கேக்குறீங்க கேப்டன் இல்லாம தேர்தல் எப்படி சந்திக்கிறீங்க. அப்போ அந்த சப்போர்ட் பிரஸ் பீப்புள் நீங்க தான் எனக்கு தரணும். ஒரு டைம் கொடுங்க நான் கேட்கிறேன். நிச்சயமாக அந்த முடிவு வரும்போது எங்கள் சகோதரர்களாகிய உங்களை அழிச்சு சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறோம். அதனால ஒரு டைம் கொடுங்க நான் கேட்டுக்கிறேன். படைத்தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்குது, வரவேற்பு எப்படி இருக்குது? ஏற்கனவே ஒரு தேதி அறிவிக்கப்பட்டது, இன்னொரு தேதியில தள்ளி ரிலீஸ் ஆகுது. அதுல ஏதாவது தடை இருந்ததா, இல்லாத தேட்டர் கிடைக்கிற ஏதாவது சிக்கல் இருந்ததா? நீங்க படம் பார்த்துட்டீங்களா? பாக்கலையா? சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு ஷோ ரெடி பண்றேன், நீங்க எல்லாம் போய் பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா உரிமையோட தான் சொல்றேன் உங்ககிட்ட. பல தடைகளை தாண்டி படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க. இதுக்கு நாங்க ப்ரொடியூசர் இல்லைங்க, வேற ஒரு ப்ரொடியூசர். பொங்கல் வெளியீடுன்னு அவங்க தான் போட்டாங்க. நான் அப்பயே கேட்டேன், முடியும்னா போடுங்க, இல்ல போடாதீங்க, விரைவில் கூட போடுங்கன்னு. இல்ல வந்துடலாம்னு போட்டாங்க, வர முடியல. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 23 அவங்க தான் அறிவிச்சாங்க. மறுபடியும் அதுல சில பிரச்சனைகள். அப்புறம் தான் நாங்க பார்த்தோம் இதுல ரிலீஸ் பண்ணுவதற்கு சேலஞ்ச் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு கேப்டன் சினி கிரியேஷன்ஸே சுதீஷ் பொறுப்பேற்றுக்கிட்டு எல்லாரையும் அழைச்சி கூப்பிட்டு பேசி அங்க இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாத்தையும், ஏன்னா கோர்ட்ல கேஸ் இருந்ததுங்க, பெப்சியில சில ப்ராப்ளம், சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது, எல்லாமே கூப்பிட்டு எல்லாரையும் ஈக்குவலா எல்லா பிரச்சனையும் முடிச்சு இன்னைக்கு எந்த தடையும் இல்லாமல் இன்னைக்கு FMS பிரச்சனை இருந்தது, எல்லாமே இருந்ததுங்க. அதை கிளியரா முடிச்சு இன்னைக்கு திரைப்படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஒட்டுமொத்த மக்களும், எஸ்பெஷலி எங்க கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும், தமிழக மக்கள் நான் சொல்லணும் அவங்கள மெயினா, கேப்டனை மீண்டும் திரையில் பார்த்ததாக இந்த படைத்தலைவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் விடுங்க, அவங்க கட்டாயம் கொண்டாடுவாங்க. ஆனா தமிழகமே இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக பெரியவங்க, சின்னவங்க, இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் போய் அதை பார்த்து பாராட்டும் போது உண்மையிலேயே இது கேப்டனுக்காக இந்த வெற்றியை நாங்கள் கேப்டனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த ஆதரவு கொடுத்த அத்தனை மக்களுக்குமே எங்களுடைய கேப்டன் சினி கிரியேஷன் சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை, வணக்கங்களை இந்த பிரஸ் மீட் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆதரவு தொடரணும். நிச்சயமாக அடுத்தடுத்து சண்முக பாண்டியனுடைய படம் வெளிவரும். அதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு பிரஸ் பீப்புள் நீங்களும், யூடியூபர்ஸ்க்கு எஸ்பெஷலி ஆல் யூடியூபர்ஸ் அண்ட் பிரஸுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன்.
ஏன்னா இந்த படத்தை கடைகோடி கொண்டு போய் சேர்த்தது யூடியூபர்ஸ் தான். அதனால இந்த வெற்றி உங்களின் வெற்றி, இந்த வெற்றி மக்களின் வெற்றி, இந்த வெற்றி யூடியூபர்ஸ் அண்ட் பிரஸ் பீப்புளோட வெற்றி. அதனால இனி அடுத்தடுத்து கொம்பு சீவியும் ரெடி ஆயிருச்சு. அதுக்கான டேட் உங்களுக்கு அறிவிப்போம். அதுக்கு அடுத்து படங்கள் வரும் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி.